வணக்கம். VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக பாரத் மாதா கி भारत माता की भारत माता की जय भारत माता की जय முட்டாள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. காரணம் என்ன? 72ல் அன்றைக்கு பிரதமராக இருந்த திருமதி காந்தி அவர்கள் இந்த மாதிரி குழுவை அனுப்பிச்சாங்களா இல்லையா? அதே மாதிரி திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது ஐநா சபையில் காஷ்மீர் குறித்து விவாதம் வருது. அப்போ அதுக்கு தலைமையேற்று சென்றது யார்? திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். நரசிம்மராவ் அவர்கள் வாஜ்பாய்க்கு தான் சொல்கிறாரு, இதுக்கு நீங்கள் தலைமை தாங்கி போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு. அதை வாஜ்பாய் அவர்களும் ஏற்றார்கள். சரியான முறையில் சர்வதேச அளவில் ஜம்மு காஷ்மீர் ப்ராப்ளங்கிறது இட்ஸ் பைலேட்ரல் இஷ்யூ, இட்ஸ் நாட் அன் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா நீங்கள் யூஎன் சார்ட்டர்லேயே ஜெனீவா ஒப்பந்தத்தின் ஒரு ஷரத்து இருக்குது. ஒரு நாட்டை நாம் அடிக்க போகிறோம்னா அவங்கள அடிக்க போகிறோம்டான்னு சொல்லிவிட்டு அடிக்க சொல்லியிருக்கு. சொல்லாமல் அடிச்சுட்டு ஓடி போகிறது பாகிஸ்தான் கல்ச்சர். அது நம்ம பஹல்காமில் பார்த்தோம், அதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். ஆனால் இதை நான் இப்போ அடிக்கிறேங்கிறத சொல்லியிருக்குன்னு நம்ம ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன உடனே ஒரு பொறுப்பற்ற எதிர்கட்சி தலைவர், இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய துரதிருஷ்டம், ராகுல் காந்தி போன்று தேசப்பற்று இல்லாத, அங்கே கொஞ்சம் யார் பேசணும் இல்லாத, இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுவதே தன் கடமையாக வச்சிருக்கின்ற ராகுல் காந்தி போன்றவர்கள், இதை நான் வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் மை கமாண்ட் ஐ எம் டெல்லிங் திஸ். ஏன்னா ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லியிருக்கார், ஐ நாட் ஒன்லி அப்போஸ் பிஜேபி, ஐ நாட் ஒன்லி அப்போஸ் ஆர்எஸ்எஸ், ஐ ஃபைட் இண்டியன் ஸ்டேட். அவர் ஐ ஃபைட் இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்லியிருந்தால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்திய அரசாங்கத்தை யார் வேணால் எதிர்க்கலாம், எதிர்கட்சி எதிர்க்கலாம். ஆனால் அவர் சொன்னது என்ன? இந்த தேசத்தை நான் எதிர்க்கிறேன், ஐ ஃபைட் இந்தியன் ஸ்டேட். அப்படிப்பட்ட இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு ராகுல் காந்தி, நம்ம விமானங்கள் எவ்வளவு அழிக்கப்பட்டது, சரி, நம்ம விமானம் வீழ்த்தப்பட்டிருந்தால் அது யார் உடனே சொல்லுவாங்க? பாகிஸ்தானே சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் விமானங்கள் எதுவும் அழிக்கவில்லைன்னு சொல்லி நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்க முடியுமா? அடித்தவங்க சொல்லணும்ல. அது எங்கேயுமே நடக்கலை. ஏன்னா இந்த முறை நாம் இது போரில் ஜஸ்ட் எ கான்ஃப்ளிக்ட். அதன் மூலமாகவே இந்த உலகத்திற்கு எவ்வளவு சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பை கொண்டது பாரத நாடு. ஏன்னா சீனாவிடமிருந்து வாங்கிய JF-17 2 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு, அரசாங்கம் அறிவிச்சிருக்கோம். அதே மாதிரியாக P-16 அமெரிக்காவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கி வச்சுருந்தது, அது அழிக்கப்பட்டிருக்கு. அது எங்கெங்கெல்லாம் நீங்கள் அந்த கிரானா ஹில்லில் ஒரு பத்திரிகை நண்பர் கேட்குறாரு DGM ஓட்ட, நீங்கள் பாகிஸ்தான் அணு ஆயுத கிடங்கின் வாயிலேயே நீங்கள் அடிச்சுட்டீங்களாமே அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அப்படியா, ஓ அந்த இடத்துல தான் இருக்குங்கிறது நீங்கள் சொல்லியிருக்க தகவலுக்கு நன்றின்னு.
ஆகவே அந்த அளவிற்கு பாகிஸ்தான் மண்டியிட்டு இருக்கிறது. அந்த சமயத்தில் உங்கள் பாலிட்டிக்ஸ் அரசாங்கத்தின் அணுகுமுறை பாருங்கள், எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து, அது காங்கிரஸ் இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது, சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு நாம் வெளிநாடுகளுக்கு, நம்ம நட்பு நாடுகள், அண்டை நாடுகள், முக்கியமான நாடுகளுக்கு ஒரு யுனைட்டட் ஃபேஸ் நாம் ப்ரெசண்ட் பண்ணணும்னு ஒரு அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத ஒரு நபர் ராகுல் காந்தியினுடைய இந்த செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால் இந்த உண்மையை மக்களிடம் எடுத்து செல்வதற்காக நாம் மூவர்ண கொடி யாத்திரை, அது பூத்து லெவலில் 10 பேர் போங்க, 20 பேர் போங்க, வீடு வீடாக போய் இந்த செய்தியை நாம் சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். இன்றைக்கி நான் பிரதானமாக இன்றைக்கி வந்திருக்கிறது முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22ஆம் தேதி மதுரையிலே நடைபெறுகிறது. ஆகவே அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், செயல் வீரர்கள் எந்த மாதிரியாக நாம் செயல்பட வேண்டும், இதுவரை என்னென்ன தயாரிப்புகள் ஆகியிருக்கிறது என்பது பற்றி இங்கே கட்சியின் நிர்வாகிகளோடு கலந்து பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். காரணம், திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீகந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுற அளவுக்கு ஒரு அகம்பாவம், ஆணவம், அழும்பு இருக்கிற தீய சக்திகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. 2000 ஆண்டுகள் பழமை மிக்க முருகப்பெருமானின் கோவிலை அபகரிக்கின்ற, அந்த மலையை அபகரிக்கின்ற சக்திகள் நாம் கண்ணால் பார்த்தோம். அதனால் இந்த முறை முருக பக்தர்கள் மாநாடு ஹிந்து முன்னணியின் தலைமையிலே நடைபெறுகிறது. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு ஹிந்து அமைப்புகள் ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதுக்காக நான் வந்திருக்கேன். நான் சொல்கிறதுக்கு தான் இருக்குது, நீங்கள் எதுவும் கேட்கலாம். யார் செய்திருந்தாலும் அது கண்டிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை மத்திய அரசு பயன்படுத்தினாலும் கூட வருகிற 2026 திமுக ஆட்சி அமைக்கின்றதில் திமுக உறுதியாக இருக்குது. இந்த கனவு காண்றதுக்கும் கற்பனை குதிரைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கும் திமுகவுக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்கிறீங்களா சார்? நான் சொல்கிறேன், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்தது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்தார்கள். அன்றைக்கி ஒரே வார்த்தையில் உள்துறை அமைச்சரோட விசிட்டை சொல்லணும்னா, திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார். அதுக்கு 6 மணி நேரத்துக்குள்ள சகோதரி கனிமொழி கதறியதை நீங்கள் தானே பார்த்தீர்கள். நீங்கள் தான் அதை ஊடகத்தில் காட்டினீங்க. நான் கேட்குறேன், யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன? ஏன் அலறணும்? ஆஹா, இவங்க பிஜேபியை பற்றி அதிமுக என்னவெல்லாம் பேசிச்சு, கூட்டணி வைக்கலாமா? நான் கேட்குறேன், காங்கிரஸ் வெளில போனப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? கூடா நட்பு கேடாய் முடியும். அந்த கேடு கட்டவங்களோட நீங்கள் ஏன் கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் கேட்டோமா? நாங்கள் கேட்கலையே. அந்த கேடு கட்ட காங்கிரஸ் நான் சொல்லலை, சொன்னவர் யார்? கருணாநிதி. கூடா நட்பு, அவங்களோட கூட்டணி வச்சுருக்கீங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஏன் 2016 இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் உங்களோட இருந்தாங்களா? இன்றைக்கி நீங்கள் 25 கோடி ரூபா கொடுத்தீங்க, கம்யூனிஸ்ட்டு சரண்டர் ஆகிட்டான். ஏன்னா அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்கீங்க, இல்லைன்னெலாம் மறுக்க முடியாது. அது சூனா வெங்கடேசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மறுக்க முடியாது. அதனால் வெக்கங்கட்டு போயிருக்காங்க உங்கள்கிட்ட. அதெல்லாம் நாங்கள் கட்ட மாதிரி பாருங்களேன். இது எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த வெக்கங்கட்ட கம்யூனிஸ்ட்டு, ரோஷம் இல்லாத திருமாவளவன், இதெல்லாம் உங்களோட எப்படி கட்டி பிடிச்சின்னு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க வேண்டியிருக்கு, நீங்கள் கேட்குறதுனால. இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன். ரைடில் யாருமே மிஸ் ஆக மாட்டாங்க. மத்திய அரசுடைய இந்த நடவடிக்கை
முக்கியமான பார்வையாக பார்க்கப்படும் தமிழ்நாடு அரசியலில் ஈடியோட நடவடிக்கையில் ரித்திஷையும் அதே மாதிரி ஆகாஷ் பாஸ்கரனையும் தப்பிக்க விட்டது திமுக மீது எதுவும் கரிசனை இருக்கா இல்லை திமுக பாருங்க, விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஓடி போயிருக்காங்கன்னு தகவல். நீங்கள் இப்போ யார் அவர் பேர் என்ன, அசோக் குமாரா, இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தம்பி, அவரை கூட ஒழிச்சு வச்சுன்னு அப்புறம் விட வேண்டி வந்ததில்லை. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், லண்டனுக்கே போனாலும் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள். இது முக்கியம் என்னன்னா, மூக்காமுத்துவுக்கு பேத்தி புருஷன் அப்படி தகவல் இருக்குது. அவர் யாருன்னா மகேஷ் அன்பு பொய்யாமொழிக்கு உறவினர்னு வருது. ஆக இப்போ என்ன, யாரெல்லாம் இந்த போலி தமிழ் வேஷம் போட்டு அவங்களே எல்லாரும், நான் சொல்லுவேன் மகேஷ் பொய்யாமொழி பற்றியெல்லாம் நான் பேசவே கூடாது, ஒர்த்லெஸ் ஃபெலோ. ஏன்னா உங்கள் பையன் தமிழ் படிக்கலை, ஃப்ரெஞ்சு படிக்கிறான், வெக்கங்கட்ட தமிழ் இன துரோகிகள். ஆனால் நீங்கள் என்ன கட்டமைக்க நினச்சிங்க, சென்டருக்கு எதிராக இவர்கள் தமிழுக்கு விரோதமானவர்கள். அது எல்லாம் காரணம் என்ன, இந்த ஆகாஷ் ரித்தீஷ் காரணங்கிறேன். நிச்சயமாக இவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், கைது செய்யப்படுவார்கள். தமிழகத்தின் மணிஷ் சிசோடியா விரைவிலே கைதாவார். அதனால் அது நடக்கும். சார், பார்வையில் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் வந்து அமலாக்கத்துறை ஒரு தூரம் பயன்படுத்தலையே சார். அதிமுக வந்து ஒரு தூய்மையாக ஆட்சி பண்ணிருக்கா, இந்த மதுபான விஷயத்தில் கூட அவங்க ஆட்சி காலத்தில் இருந்தப்ப சில நடைமுறையை தான் இப்போ வரைக்கும் எனக்கு நீங்கள் என்ன மீடியா தெரியாது. சரி, அறிவாலய ஆர்வலராக நான் இப்போலாம் அறிவாலய அடிமைன்னு யாரையும் சொல்கிறதில்ல, மனசு புண்படுதுன்னு ரொம்ப பேர் வந்து சொன்னாங்க என்ன. அதனால் அறிவாலய ஆர்வலர்கள், அது தப்பான வார்த்தை இல்லை, அந்த வார்த்தை நான் பயன்படுத்தலாம் என்ன. அதனால் நான் சொல்கிறேன், யார் யார் தப்பு செஞ்சுருக்காங்களோ, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்கள் சேலம் மாவட்டத்தில் முன்னாள் தலைவராக இருந்த ஒருத்தர் வீட்டுக்கே வந்து ஐடி ரைடு போனாங்க. பிஜேபி மாவட்ட தலைவராக இருக்கார் அவர். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அவர் வந்து காட்டினோடனே அது க்ளோஸ் ஆச்சு. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அப்போ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதில் திருடங்க கூட இருக்கிற கட்சி திமுகங்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியும், அவ்வளவுதான். மதுரை சார் பொறுப்பேற்று அண்ணாமலையினுடைய சார் நேரத்துக்கு இன்னும் இல்லை பேசப்பட்டதை ஒன்று. இரண்டாவது தொண்டர்கள் ஏற்றுக்கிற சார் கூட அண்ணாமலை தான் பெருசாக நிற்கிறாரு. நைனா நாயகத்தில் ஒரு இடத்துல படமே இல்லை, இப்போ என்ன ஏற்றுக்கலையா? இன்னும் தொண்டர்கள் மனசில் நீங்கள் பாருங்கள், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அனாவசியமாக நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைமுறைகளை பற்றி புரிஞ்சுக்காமல், ஏன்னா தான் இறுதி மூச்சு விடுறவரை மகனை தலைவரை பார்க்குற தமிழ்நாடு. ஆனால் உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், 1984 வெறும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி. 89 தன்னுடைய ரத யாத்திரையின் மூலமாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மிக வலிமையான ஒரு கட்சியாக ஆக்கியவர் யார்? அத்வானிஜி அவர்கள். ஆனால் 89 நாடு முழுக்க யாத்திரை மேற்கொண்டு கட்சியை ஒரு பெரிய பேன் இந்தியா பார்ட்டி ஆக்கினவர். 90 ஏன் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷியை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். பாரதிய ஜனதா கட்சியில் அது எங்கள் ஆர்கனைசேஷனல் அப்ரோச். அதனால் நான் சொல்கிறேன், இப்போ அண்ணாமலைஜி வந்து வெளில போயிட்டார, முந்தானா கூட இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதில் கலந்துட்டார், திருப்பூரில் கலந்துட்டார். அதனால் நான் தமிழ்நாட்டில் ஒரு நாள் கூட தலைவராக இருந்ததில்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்துக்கு போனதுனால 3 மாதம் மாநில அமைப்பாளராக இருந்தேன். அதனால் இதில் வந்து இப்போ ராஜா இல்லையா, 35 வருஷமாக நான் நிர்வாகியாக இருக்கேன். அதனால் இதெல்லாம் வந்து பிஜேபி ஒர்க்கர்ஸுக்கு மத்தியிலே ஏதாவது உளி கொடுக்கலாமா, அப்படி யாரும் தயவு பண்ணி நினைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கேன். நன்றி சார். மதுரை அருகே வாடிப்பட்டியில் ஒரு மலையவே குறைஞ்சிட்டு இருக்காங்க, அது சம்பந்தமாக வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இரவு பகலாக வந்து நடந்தது இல்லை, நான் அந்த இடத்த போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயமாக செய்யணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
பாடப்புஸ்தகத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் மலை என்பது ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு படிக்க வேண்டி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிங்கமுனையில் பார்த்தீங்கன்னா பாரியில் இப்போ 6 மணிக்கு வரதுக்கு முன்னாடி அது இட்ஸ் நியூஸ் டு மீ, எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் பார்த்துருக்கேன்னா. அதனால் நீங்கள் சொல்கிற விஷயம் முக்கியமானது தான். இது பாரதிய ஜனதா கட்சி கவனப்படுத்தும். சார் ஒரு மூத்த அரசியல்வாதியாக மட்டும் கேட்குறேன். தாவேகா தலைவர் விஜய் வந்து அரசியல் பயணம் எப்படி சார் கரெக்டான வழியில் தான் பயணிக்கிறாரா? அவர் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன பில்லியா புஷியா அவங்கெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டியது. சார் கூட்டணி இல்லைன்னு சொல்லி இது நான் என்ன சொல்கிறது, அது தெரியாது. பில்லியா புஷியோ சொல்கிறாங்களே, ஆமாம், அவங்க பார்த்துப்பாங்க. 26ல கூட்டணியே கிடையாது, தனித்து தான் நிற்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சரி, he has got right. நான் எப்படி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்த அன்னைக்கு சகோதரி கனிமொழி அலறியது முறையில்லைங்கிற உங்கள் பயத்தை காட்டுது. அதனால் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னி வரைக்கும் என்ன நினச்சாங்க, we are unbeatable, we cannot be prevented. அந்த நிலை மாறிப்போச்சு. அதனால் அவர் தாவேகாவுக்கு திரு விஜய் அவர்கள் தனியாக போனோன்னு முடிவெடுத்தால் அது சரி, இந்த கூட்டணி வைக்கணும்னு முடிவெடுத்தா அதுவும் சரி, அது அவரோட விருப்பம். அதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு தயாரில்லை. இட் இஸ் ஹீஸ் ரைட். தேங்க்யூ. வணக்கம். VHP நியூஸ் செய்திகள். இத்துடன் VHP நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது.